அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த எவ்வளவோ ஆச்சரியமான கோவில்கள் இருக்குது. அந்த வகையில் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் ஒரு ஆச்சரியமான கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நரசிம்மர் சுயம்புவாக இங்கு காட்சி கொடுத்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் தற்போது கும்பாபிஷேகம் ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கு. நாம் அந்த காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கும்பாபிஷேக விழாவில் தீர்த்த குடம் எடுக்கக்கூடிய இந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கோம். ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இருக்காங்க. பொதுவாகவே பழமை வாய்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய வரலாறுகளாகட்டும் அல்லது அங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் ரொம்பவே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாவட்டம் மாநிலங்களில் இருந்தும் வந்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அப்படிங்கிற ஊரில் இந்த நரசிம்மர் கோவில் இருக்குது. இந்த நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வைணவ தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நங்கவள்ளி நரசிம்மரை வழிபட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காட்சியில் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்வது பசுமாட்டினுடைய 5 முக்கியமான மூலப்பொருட்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளை கொண்டு விளக்கு செய்திருக்காங்க. இந்த விளக்கு என்ன நமக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விளக்கில் நாம் தீபம் ஏற்றி வாரத்தில் ஒரு 2 நாள் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் எல்லாம் விலகி நேர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வரும், மகாலட்சுமியினுடைய அம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த விளக்கு ஒன்றே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நரசிம்மர் சுயம்புவாக காட்சி கொடுத்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இங்கு சிவன் சிலைகளும் உண்டு. சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு தலமாக இந்த கோவிலை சொல்லலாம். 75 அடி ராஜகோபுரத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய இந்த கோவில் பல கடவுள்களுக்கு தனித்தனியே கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீராத நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் முதலான அனைத்து வேண்டுதல்களுக்கும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா தீரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இங்கு தீர்ந்து போகும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்குது. அதே போல் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுவதற்கான காரணமாகவும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த கோவில் சோமேஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கு சிவனும் பெருமாளும் ஒரு சேர இணைந்திருக்கிறதால இந்த பெயர் பெற்றிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த கோவிலில் தற்போது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது நங்கவள்ளி லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி சோமேஸ்வர சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மேட்டூர் காவிரியில் இருந்து புனித தீர்த்த குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டிருந்தது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் சுமார் 900 ஆண்டுகள் பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி மற்றும் சோமேஸ்வர சுவாமி கோவில்கள் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை நிர்வகிக்கும் இந்த ஆலய மகா கும்பாபிஷேக புதன்கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை முன்னிட்டு திப்பம்பட்டி காவிரி ஆற்றில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை புனித தீர்த்த குடம் சேகரித்து வந்திருக்காங்க. நாட்டிய குதிரைகள் நாட்டியமாட, யானை காளைகள் ஊர்வலத்தின் முன்பு வர, தாரை தப்பட்டைகள் முழங்க, மேளம் ஒலிக்க, வான வேடிக்கையோடு இந்த நங்கவள்ளி முக்கிய வீதிகளின் வழியாக வந்து தீர்த்தக்குட ஊர்வலம் இந்த ஆலயத்தை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். கோலாகலமாக நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் நிறைய பேர் நரசிம்மருடைய வேடமணிந்து அங்கு ஆடிய ஆட்டங்களும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே வினோதமான முறையில் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். புனித தீர்த்தக்குட ஊர்வலத்தில் ஏராளமானவங்க பங்கேற்று இருக்காங்க.
கடவுள்களுடைய வேடமணிந்த கலைஞர்கள் நடனமாடிய ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து பக்தர்களுக்கு அந்த கோவிலில் அன்னதானம் ரொம்ப சிறப்பான முறையில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வரலாற்று மூலமாக இந்த கோவில் பற்றி என்ன விஷயம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கிபி 10ஆம் நூற்றாண்டில் அங்கு நிறைய மக்கள் அது வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போது அவர்கள் அதிகமான பசுமாடுகளை வளர்த்து வந்திருக்காங்க. இவற்றில் பெண் ஒருவர் ஒரு கூடையோடு மாடு மேய்க்க செல்லும்போது அந்த கூடை கணத்திருக்கு. கூடைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சால கிராம வடிவ கல் அந்த பெண் பார்த்துருக்காங்க. அந்த கல் எப்படி வந்தது அப்படின்னு தெரியாமல் அதனை தூக்கி எறிந்துட்டாங்களாம். சற்று நேரத்தில் மறுபடியும் அந்த கூடை கணக்க அதிலிருந்து திரும்பவும் அந்த கல் இருந்ததை கண்டு பார்த்து பயந்து போயிருக்காங்க அந்த பெண். மறுபடியும் அந்த கல்லை ஒரு குளத்தில் தூக்கி போட்டிருக்காங்க. பிறகு ஊருக்கு திரும்பிய அவள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெண்ணுக்கு சுவாமி வந்திருக்கு. அதாவது தான் லக்ஷ்மி என்றும் உன்னோடு கல்வடிவில் வந்தது நான் தான் என்றும் எனக்கு உங்களுடைய ஊரில் கோவில் அமைத்து வழிபட்டா உங்களை என்றும் குறைவில்லாமல் காப்பேன் என்றும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த கல்லினை ஒரு புற்றில் ஊர் மக்கள் ஊரில் கண்டு எடுத்திருக்காங்க. அந்த கூரையினால் சிறிய அளவில் கோவிலை அமைத்து வழிபட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த கல்லை வைத்து கூரை அமைத்து சிறிய அளவில் கோவிலை வைத்து வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த கோவில் பிறகு விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. இந்த கோவில் நல்ல வளர்ச்சி அடைந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு லக்ஷ்மி மற்றும் பெருமாள் சிலைகள் அமைக்கப்பட்டு லக்ஷ்மி நரசிம்மர் என்றும் பெயர் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வாழக்கூடிய ராஜகம்பளம் கவராநாயக்கர் மக்களுக்கு இங்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு கடவுளாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, கருவறையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அந்த காலகட்டத்தில் பாலபிஷேகம் செய்து கற்பூர தீபம் காட்டி முன்னேறி இங்கே புற்று மண் வந்து சிலைகளை மூடிவிடுமா. அதாவது இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து கற்பூர தீபம் காட்டுறதுக்கு முன்னாடியே அந்த புற்று மண்ணை வந்து சிலைகள் மூடிடுமா. இதனால் அங்கே இருக்கக்கூடிய புற்றினை மறைத்து வைத்திருந்தாங்களாம். அந்த புற்றில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. மேலும் அந்த புற்று மண்ணினை தோல் நோய்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா அது உடனே சரியாகும் என்றும் சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பெரிதாக இந்த கோவில்கள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க பல நூறு வருடங்கள் பழமையான இந்த கோவிலில் இல்லாத சிறப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தமிழகத்தில் ரொம்பவே பழமையான இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதிகப்படியான பக்தர்களோடு திருவிழா கோலமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடத்தும்போது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த கோவில்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இதை காண்பதற்காகவே பல நூறு பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்ன பூஜைகள் இந்த கோவிலில் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக என்ன சொல்லப்படுது, இந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை, ராகு பூஜை, தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி, பங்குனி உத்திரம், கோகுல அஷ்டமி இவையெல்லாம் இங்கு நடக்கும். இந்த கோவில் இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க. கோவிலுடைய நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 6லிருந்து 1 மணி வரையிலும், மாலை 4:30 8:30 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பிட்டு இந்த கோவிலில் தேர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் சமீபத்தில் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. அப்போது இங்கு
சோமேஸ்வரர் சவுந்தரவல்லி அம்மாளும் பெரிய தேரில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி கொடுத்தாங்க. தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுக்கும்போது கோவிலில் இருந்து புறப்பட்ட இந்த தேர் தாரமங்கலம் பிரிவு சாலையில் நிறுத்தப்பட்டது. இந்த தேரை அனைத்து பக்தர்களும் கண்டு வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் லக்ஷ்மி நரசிம்மர் பற்றியும், அதாவது நம்ம தமிழகத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவிலா அப்படின்னு பார்க்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.